வெல்கம் டு ஜசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மெதுவடை மசாலா. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி. வெங்காயம் தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன். 1/2 கப்பு தயிர், வடை ஒரு 10 வடை, அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் 4. இது வீட்டில் செஞ்ச மெதுவடை. இது கடையில் செஞ்சதுனா கூட பிரச்சனை இல்லை. ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் இந்த அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குன்னு ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு 1/2 டீஸ்பூனு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூனு ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனு, கரம் மசாலா 1 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு, சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூனு. எல்லா மசாலாவையும் அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் கலரிட்டு அது கூட தேவையான அளவு உப்பு, அதிலே தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அது கிரேவி நல்லா கொதிக்கிட்டோம். கொதி வந்தோடனே அந்த கட் பண்ணி வச்ச வடையை இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோன்னு சொன்னால் அந்த மசாலா எல்லாம் வடையில் சேர்ந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தழை தூவி அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை டின்னராகவும் இதை சாப்பிட்லாம். இது நான் மீதி உள்ள வடையை எடுத்து நான் செஞ்சுருக்கேன். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.